வணக்க மக்களே! எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இங்க அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, நடிகை தமன்னா அவர்களுக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அத பார்த்துட்டு எல்லோருமே, "என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அவங்களுக்குன்னு" சொல்லி வந்துட்டுருக்காங்க. அது என்னன்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பணத்தாசையால தான் அவங்களுக்கு இப்படி ஒரு விபரீதம் நடந்திருக்குன்னு கூட சொல்றாங்க. டாப் நடிகையாக வலம் வந்த தமன்னா, தமிழ் சினிமாவுல மார்க்கெட் குறையவே அவங்க வந்து பார்த்தோன்னா, அக்கட தேசம் போயிட்டாங்க. ஆனா, நெல்சனுடைய ஜெயிலர் படத்தில் இடம்பெற்ற காவாலா பாடலின் மூலமாக மீண்டும் பட்டி தொட்டி எல்லாமே பிரபலமானாங்க. இதைத் தொடர்ந்து படம், வெப் சீரிஸ்னு எல்லாத்துலயுமே ஓவர் கவர்ச்சி காட்டி நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போது யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் தமன்னா மீது ஒரு புகார் வந்திருக்கு. அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு IPL தொடரில் டிஜிட்டல் உரிமையை வாங்கிய வியாகம் நிறுவனம் பெற்றிருந்தாங்க. IPL தொடரை கடந்த 2 ஆண்டுகளாக தனது ஜியோ சினிமா செயலில் வியாகம் நிறுவனம் ஒளிபரப்பு செய்து வருது. ஆனால் இந்த நிறுவனத்திடம் அனுமதி வாங்காமல் ஃபேர் பிளே என்ற செயலி IPL போட்டிகளை ஒளிபரப்பு செஞ்சது. சட்டவிரோதமாக வந்து பார்த்தோன்னா ஃபேர் பிளே செயலி IPL போட்டியை ஒளிபரப்பு செய்ததால் வியாகம் நிறுவனம் இந்த செயலி மீது வழக்கு தொடர்ந்திருக்கு. இந்த நிலையில் வந்து பார்த்தோன்னா அந்த செயலிக்கான விளம்பரத்தில் தமன்னா அவர்கள் நடிச்சிருக்காங்களாம். இதனால் இந்த வழக்கில் தமன்னா ஆஜராகணும் அப்படின்னு மகாராஷ்டிரா சைபர் கிரைம் போலீஸ் சமன் அனுப்பியிருக்காங்க. மேலும் இதே விளம்பரத்தில் லியோ பட வில்லன் பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத்தும் நடிச்சிருந்தார். அவருக்கு கடந்த 23ஆம் தேதி சமன் அனுப்பிய நிலையில் இந்தியாவில் அவர் இல்லை அப்படின்னு பதில் வச்சிருந்தார். இதனால் வேறு ஒரு நாளில் சஞ்சய் தத்தும் ஆஜராகணும். மேலும் பணத்தாசையால் இப்போது சஞ்சய் தத் போல விபரீதத்தை சந்திச்சிருக்கிறாங்க தமன்னா அப்படின்னு பலருமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக இருந்தாலும் ஒரு லிமிட்டு தான் இருக்குது. நம்ம ஒரு எல்லையை மீறி போகிறோம் அப்படின்னா அதற்கு உண்டான வந்து பார்த்தோன்னா தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு பலருமே இப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தருக்கு நல்ல விதத்தில் வந்து பார்த்தோன்னா படங்கள் போயிட்டுருக்கு, பீக்கில் அவங்க வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க, உச்சத்தில் இருக்காங்க அப்படின்னாலே ரொம்பவே கவனமாக இருக்கணும். அடுத்து நான் வித்தியாசமாக நடிக்கிறேன், ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கிளாமராக நடிக்கிறேன் அப்படின்னு எத்தனையோ நடிகைகள் வந்து தங்களுடைய வந்து நடிப்பு வாய்ப்பை வந்து ரொம்பவே இழந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா நடிக்க வாய்ப்பில்லையேன்னு கூட வந்து பார்த்தோன்னா ரொம்பவே ஃபோட்டோஷூட் அது இதுன்னு நடத்தி அதன் மூலமாக வந்து தனக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போன எத்தனையோ நடிகைகளும் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, தமன்னா எதற்காக இந்த விளம்பரத்தில் நடிக்கணும்? வேறு ஒரு வந்து பார்த்தோன்னா நிறுவனம் வாங்கியிருக்கக்கூடிய பட்சத்தில் இவங்க வந்து அது அனுமதி இல்லாமல் வெளியிடுறாங்கன்னா எதற்காக அவங்க நடிச்சிருக்கணும்? அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கணும். பலவிதமான கேள்விகளை கேட்டு வந்துட்டுருக்காங்க. நடிகை தமன்னா ஆஜராக போகிறாங்களா? இல்லை அதற்குண்டான பதில் அவங்க கொடுக்க போகிறாங்களா? அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன சொல்கிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.